ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ் நமக்கு நடக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நமக்கு தமிழில் வந்து 60 கொஸ்டின்னா ரீசனிங்கில் நமக்கு 40 கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா ஓரெழுத்து ஓர் மொழி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து நமக்கு ஒளி வேறுபாடு இதுவுமே நமக்கு என்ன இருக்கு. ஸோ அடுத்து ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிழையற்ற தொடர். ஸோ இதுவுமே நமக்கு இப்போ நமக்கு நியூ சிலபஸ்லையும் இருக்குப்பா. ஸோ மரபு சொற்கள் அதுவுமே நமக்கு நியூ சிலபஸில் இருக்கு. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல், இதுவும் எதிர்ச்சொல் தான். ஸோ பிரித்தெழுதுகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இவ்வளோ அடிச்சு துவைச்ச கேள்வி நமக்கு. நெக்ஸ்ட் இதுவுமே நமக்கு சிக்ஸ்த்லையும் இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ நமக்கு அந்த சிலபஸில் நமக்கு ஆனால் வந்து நமக்கு பொறுத்துகை இருக்குது பாருங்கள். ஆனால் பொறுத்துக்கு வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பட்டம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ கேட்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆலாபனம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்துல் ரஹ்மான் அப்படின்னு நமக்கு வந்து இது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் நமக்கான இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பாருங்க பொருள் வந்து இடம்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. பாருங்க எதிர்பார்த்த பகை இணையாய போல்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓமை மாதிரி வரும். ஓமை தொடர் நமக்கு இருக்கு. ஸோ இங்கே அதே தான் பழமொழி ஊனர்த்துன்னு சொல்லிட்டு இங்கே பழமொழி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓமை கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பசுமரத்தாணி போல மலரும் மனமும் போல, அதுக்கப்புறம் பகல்கனி கண்ட பனி போல, நெக்ஸ்ட் வந்து ஓடுமை பிடி போல அப்படின்னு சொல்றது. இதுக்கு கூட வந்து உடம்பு புடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசுமரத்தாணினா ஆழமாக பதிதலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மலரும்னா இனிமை பிரியாமையா இருக்கும், இணை பிரியாமையா இருக்கும். ஸோ இது வந்து விலகுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு கான்செப்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே நமக்கு ஓமை தொடர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நெக்ஸ்ட் ஓமை தொடர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க மழை பெய்தால் நெல் விளையும். ஸோ வந்து இவ்வகை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இவ்வகை வாக்கியம் இருக்கு நமக்கு. ஸோ இது வந்து வினா கொஸ்டின்ஸ் ஆன்சர் கேட்குற மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க வினைக்கேற்ற வினா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விளையாளன் பெயரை பொறுத்துக. ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன விளையாளன் பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு இப்போ நமக்கு மேக்ஸிமம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டெலிகிராமில் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் சொல்லப்போனால். ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத பாருங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு வேணுன்ற கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றது அதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 100 to 60 கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம சிலபஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா பாருங்க வந்து விஞ்ஞான பெயராக மாற்றுறது இது நமக்கு இருக்குது. ஸோ வந்து இது ஸோ மேக்ஸிமம் நம்ம சிலபஸ் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ இதான் தமிழ். இதே மேக்ஸ் கொஸ்டின் வந்து ரீசனிங் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. தொழிற்சாலையில் வந்து எப்பயுமே அந்த மாதிரி கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்கள் எண்ணுவதில் பயன்படுத்தும் மொத்த இலக்கணம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு குரூப் 4லையும் நமக்கு வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. ஏன்னா இடது புறத்துல இருந்து வலது பக்கம் புறத்துல இருந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன திசை வச்சு டைரக்ஷன் வச்சு கேட்கறது. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனிங்லையுமே உங்களால் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுதுன்றத பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் இதில் வந்து டைரக்ஷன் வச்சு ஆல்ஃபபெட்ஸ் பற்றி இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. நமக்கு ரீசனிங் வந்து குரூப் 4க்கும் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது அட்டன் பண்ண முடியுதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாருங்க இங்கே வந்து எது டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொடுத்துருக்க நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இங்கே வந்து 4 ஆல்டர்னேட் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மாதிரி நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்க டயக்ராம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் டயக்ராம் வச்சு வாட்டர் இமேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் இமேஜஸ் வச்சு நிறையா வந்திருக்கு ரீசனிங் அப்படின்றனால. டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் நமக்கு குரூப் 4லுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இந்த மாதிரி ரீசனிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அதுவும் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ முடியுது, ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வருதா அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் எதாவது கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.